அழாத, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுல்ல, இப்போ வேணா அவங்க கோவத்தில் போயிருக்கலாம், கண்டிப்பாக வருவாவே. இல்லை, இனி வரமாட்டாங்க. மாமா எவ்வளோ கோவத்தில் பேசிட்டு போனாங்க, நீங்களும் பார்த்தீங்கல்ல. அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்காக தான் சொல்லாமலே வச்சிருந்தோம். இந்த நேரத்தில் பார்த்து தெரிஞ்சதுனால தான் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. மைனா, நினச்சி பார்த்தா இது நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகாம நிறுத்திருந்தவனா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? எப்படினாலும் அந்த டாக்டர் மாப்பிள்ள கண்டிப்பாக ஒன்று தேடிட்டு வருவாரு. டோப்பம்ட தாலி கட்டினவனே விட்டுட்டு போயிட்டாரு, அவரா வருவாரு. தாலி கட்டின மாப்பிள்ள என் பொண்டாட்டி என்ன கூட்டிட்டு தான் வருவேன்னு அவ அப்பாட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு வார்த்தை மனுஷன் எதிர்த்து பேசாம பின்னாடி போறாரு. அது அவரே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாரு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்னே அவ அப்பா கூட்ட ஒன்னே எழுப்பி போயிட்டாரு. மைனா, கண்டிப்பா வருவார், நீ அழாத. அவையெல்லாம் வரலனாலும் நாங்க எல்லாரும் போய் கண்டிப்பா பேசி ஒண்ணி சேர்த்து வச்சிருவோம். அழாத மைனா, அழுகி நிறுத்து. டோப்பம்டாவ அழட்டும் விடு. அவ மனசுல கவலை இருக்குமா இருக்காதா? அழுதாலாவது மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் குறையும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இப்படி அநியாயமா என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கையை அழிச்சிட்டியலே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? என் தங்கச்சி வாழ்க்கையை தான் கெடுத்திய. என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதையும் இப்படி கெடுத்துட்டியலே. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி பிள்ளை வாழ்க்கையை கெடுத்தது நாங்க இல்ல, அந்த உங்க பக்கத்துல நிக்காரு அவர்தான். என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிட்டாரு, உங்க தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிட்டாரு. இப்போ உங்க தங்கச்சி பிள்ளை வாழ்க்கையை அழிச்சிட்டாரு. மச்சான், நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. வாழ வேண்டிய பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டிய. என் தங்கச்சியே காணோம், நான் எதுக்கு மத்தவியலை பத்தி யோசிக்கணும்? இங்க பாருங்க, உங்க தங்கச்சி வாழ்ந்து முடிச்சவிய. ஆனா என் தங்கச்சி பிள்ளை கழுத்துல தாலி ஏறி 1 மணி நேரம் கூட ஆகல. அவ புருஷ விட்டுட்டு போயிட்டா, எல்லாம் உங்களாலதான். என் தங்கச்சி வாழ்க்கையை தான் இத்தனை நாள் அழிச்சிய. இப்போ என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டியல. நீங்களாம் மனுஷங்களா? ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கே, இதுல எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், பொறுமையா இருப்போம். உங்களுக்கு தெரியாது, இப்படியா பண்ணி வைப்பிய? இனி என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? உங்களுக்கு என்ன கெடுத்து விட்டு நீங்க பாட்டுக்கு போயிருவிய. காலம் முழுக்க நான் தானே என் தங்கச்சி பிள்ளைய நினைச்சு அழ வேண்டியிருக்கு. இங்க பாருங்க, என் தங்கச்சியை காணோம், நானே வேதனையில இருக்கேன். யாரோ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச வேண்டாம். நான் என் மாப்பிள்ளை கிட்ட தான் பேச வந்திருக்கேன். சார், எங்களை கூட்டிட்டு வந்துட்டு நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க இதுல யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? அவரை யாருன்னு காட்டுங்க, நாங்க கூட்டிட்டு ஸ்டேஷன்ல போய் வச்சு விசாரிக்கணும். எங்க வேலையும் செய்ய விடுங்க சார், நீங்க பொறுமையா நின்று பேசுங்க. அப்புறமா அந்த நிக்காரு தொப்பி மாட்டிக்கிட்டு அவர் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என் தங்கச்சிய எங்க மறைச்சு வச்சிருக்காருன்னு தெரியல, இங்கேயே எங்க கண்ணு முன்னாடியே கேளுங்க. சார், இவங்க தங்கச்சி எங்க? நான் அவளை வீட்டுல தான் போய் விட்டுட்டு வந்தேன். அவ எந்த ஆள போனாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அவ என்ன ஏன் பேச்சுவா கேட்க? வீட்டுல ஒழுங்கா இருன்னு சொன்னா இருக்க மாட்டா. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு அங்க போய் உட்காந்துக்கிடுவா. அவரே போய் கண்டுபிடிக்க சொல்லுங்க. என்ன இன்னைக்கு வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கு? பின்ன என் பிள்ளை வாழ்க்கை எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டிய. நான் அப்படிதான் பேசுவேன். மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. என் தங்கச்சி மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்ல, என் தங்கச்சி பிள்ளை மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்ல. மத்தவர்களுக்காக எங்களை தூக்கி எறிஞ்சிட்டீங்கள. என் தங்கச்சி மட்டும் கிடைக்கல, உங்களை சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க மச்சான், பிரச்சனையை ஆரம்பிச்சது நீங்க தான். இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு பொண்டாட்டிய போய் தேடணும் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து விட்டீங்களே. இனி யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் யாரையும் தேடவும் மாட்டேன். உங்க தங்கச்சியை நீங்களே தேடி கண்டுபிடிச்சு உங்க வீட்டோட வச்சுக்கிடுங்க. என்ன பிரியங்கா, உனக்கு அப்பா மேல ரொம்ப மரியாதை என்ன? அப்படி மரியாதை இருந்திருந்தா இந்த மாதிரி தான் ஒரு வேலை பார்த்துருப்பியோ? ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்திருந்தா எல்லாம் சரியா நடந்திருக்கும். உன் அம்மா மாதிரியே உன் குடும்பம் மாறி போச்சு. யாருக்காகவோ எதுக்காகவோ நான் கவலைப்பட போறதில்ல. பெத்த அப்பா மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கல. இனி நீங்கள் போல எப்படி போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். பிரியங்கா, நீ இப்படி செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் அத்தை பொண்ணோட வாழ்க்கையை தாலி கட்டு கொஞ்ச நேரத்துல கெடுத்துட்டியே. அவ சின்ன வயசுல இருந்து ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சது இல்ல. நீ அது அப்பா அம்மானு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கா. அவிய 2 பேரும் அந்த ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்துட்டு ஒழிச்சு வாழ்ந்திருக்காவ. இப்பதான் அவ வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வந்துச்சு, அதையும் கெடுத்துட்டிய. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, சரியான பேய். இதுக்கு மேல நீ என் வீட்டு பக்கமே வந்துடாது. ஆமா, நான் கூட என் மருமக சம்மந்தி அம்மான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ எல்லாரும் சொந்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்த பிறகு இவ யாருமே நமக்கு வேண்டாம் சரத்து பாபு. இன்னையோட தலை முழுகிட்டு வீட்டுக்கு போவோம். எப்படி தலைமுழுகிறியன்னு நாங்களும் பார்க்கோம். போலீஸ் என்ன நின்றுட்டே இருக்கிய? போங்க, போய் அவரை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க.
என் தங்கச்சி எங்க மறைச்சு வச்சிருக்காருன்னு போய் விசாரிங்க. இங்க பாருங்க, என் தங்கச்சி புருஷனை யாரும் தொடக்கூடாது. அவரை நாங்க அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம். நீங்க வந்த வழியை பார்த்துட்டு போங்க. சார், எங்க கடமையை செய்ய விடுங்க சார். இவர் மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க தங்கச்சியை காணோம். லாஸ்டா இவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு. அதனால நாங்க இவரை விசாரிச்சே ஆகணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என் தங்கச்சி புருஷனை இங்க இருந்து யாரும் கூட்டிட்டு போக கூடாது. எல்லாரும் வெளியே போங்க. சார், இவரை மட்டும் எங்களை அரெஸ்ட் பண்ண விடலைன்னா அப்புறம் உங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். எங்க வேலையை செய்ய விடுங்க. இதுதான் உங்க வேலையா? கல்யாணம் நடந்துட்டு இருந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணி கல்யாணம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிச்சு விட்டுருக்கீங்க. என்ன சார் இதெல்லாம்? இப்போ என் தங்கச்சி புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு சொல்றீங்க. சார், இவர் மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவை இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லி. அதனாலதான் சார் அரெஸ்ட் பண்றோம். எங்க கடமையை செய்ய விடுங்க. நானும் கம்ப்ளைண்ட் தரேன். அவையில தூக்கி உள்ள வைங்க. சார், நீங்க அது ஸ்டேஷன்ல வந்து கொடுங்க. நாங்க இப்ப இவரை கூட்டிட்டு போறோம். சார், வாங்க சார் போவோம். என்ன அவரை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுனே. ஏங்க போவாதீங்க. அதான் என் பிள்ளைய என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, போய் தான் ஆகணும். மீனு போகலனா உங்க எல்லாருக்கும் தான் பிரச்சனை வரும். நான் போறேன். நீ நம்ம பிள்ளைய பாத்துக்க. ஏங்க அழாத மீனுக்குட்டி, நான் வந்துடுவேன். எப்பா, மாமாவை அரெஸ்ட் பண்ண வேண்டாப்பா. அப்படி பண்ணிடலாம். நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கும்ப்பா. எனக்கு எல்லாம் தெரியல. நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. பா, இப்ப மாமாவை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும்பா. அதுக்காக தான் சொல்றேன், இது வேண்டாம். ஆமாப்பா, அவர் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு நிமிஷத்துல பிரிச்சு வச்சிருக்கு. அவ இங்க இருந்தாதான் 2 பேரும் சேர்த்து வைக்க ஏதாவது பண்ணுவாவ. அதனால மாமாவை அரெஸ்ட் பண்ண வேண்டாப்பா. விட்டுட்டு போக சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. எனக்கு எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். போலீஸ், எங்க அப்பா விசாரிங்க. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சார், வாங்க போவோம். மாமா போகாதீங்க, நான் பேசுறேன். வேண்டாம் மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரையும் பாத்துக்கோங்க மாப்பிள்ள. மீனு அழாதம்மா, நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு போ. நான் சீக்கிரமே வந்துடுவேன். சார், வாங்க போலாம். தினமும் பிசாசுக்கிட்ட அடி வாங்கினவனுக்கு போலீஸ் அடி ஒன்றும் பெருசு இல்லை. வாங்க போவோம். என்ன பிரியங்கா, இப்போ உனக்கு திருப்தியா? நீ அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. என் வீட்டு பக்கமே வந்துடாது. அது மட்டும் இல்ல, இனி என் தங்கச்சி புருஷரோ உங்க வீட்டு பக்கம் வர மாட்டாரு. உங்க அம்மா கிடைச்ச பிறகு அவையகிட்டே சொல்லி வை. நானும் என் தங்கச்சியோ ஏதோ போய் வந்து இருக்கட்டும்னு விட்டுட்டோம். ஆனா இதுக்கு மேல விட முடியாது. இனி நடக்க போறது என்னன்னு எல்லாரும் பாப்பிய. பாத்துருவோம் என்ன நடக்குன்னு. அவர் எப்படி எங்க வீட்டு பக்கம் வராம இருக்காருன்னு பாத்துருவோம். சரி, தங்கச்சி புருஷனை இப்படி அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வருவாருன்னு என்ன நினைக்கிறீங்களா நீங்க? அந்த தேச பக்கம் கூட வந்து அவர் எட்டி பார்க்க மாட்டாரு. அப்படியே வர நினைச்சாலும் நாங்க விட மாட்டோம். அவர் எப்படி என் தங்கச்சி வீட்டுக்கு வராம இருக்காருன்னு நானும் பாத்துக்கிட்டேன். வாங்க போவோம். ஏமா, அப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் சாயங்காலமா வரேன். சரோ இப்ப கூப்பிட்டா வரமாட்டா. உங்களாலதான் இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நான் சாயங்காலமா சமாதானப்படுத்தி அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க இப்ப போங்க. அப்படியே இங்கேயே தங்கி இருங்க. பொண்டாட்டிமார் பேச்சதானே கேக்குறியா? கேட்டுட்டு இங்கே கடங்க. சரத் பாபு, வாப்பா, ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவோம். என்ன எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்துருந்தேன். நான் கூட்டிட்டு வரேம்மா, நீ அழாத. பிள்ளைய பாத்துக்க வந்துறியே. சரத் பாபு, வா போவோம். சித்தப்பா, நானே எங்க அண்ணனும் வாரோம். வாங்கப்பா போவோம். மீனா அழாத, எல்லாம் சரியாயிடுமா. வா நம்ம பையன் பிள்ளைய பாப்போம். பாவம் பிள்ளை வேற அழுதுட்டே இருந்தா. நீ அழாத, நீ இப்படி அழுதுட்டு இருந்தா அவளை எப்படி சமாதானப்படுத்துவா? வா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டுக்கு போவோமா? சரி மைனி, நம்மளாவது போய் சம்மந்தி வீட்டுல பேசுவோமா மைனி? மீனா, உன் புருஷனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரட்டும். அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து போய் அங்க பேசுவோமா? இப்போ நம்ம 2 பேர் மட்டும் போய் பேசினா சரி வராது. அவரே இன்னும் கோவம் தான் படுவாரு. வா நம்ம பிள்ளைய போய் பார்ப்போம். மைனம்மா, மைனா எதுக்குமா அழுதுட்டு இருக்கா? எல்லாம் சரியாயிடுமா, அழாத. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்மா. உன்னை விற்ற மாட்டோம், புடிச்சம் கூட சேர்த்து வைப்போம். அழாதம்மா. எல்லாத்தையும் அவர் அப்பா கூப்பிட்ட உடனே பின்னாடியே போயிட்டாரு. எவ்வளவு நாள் என் கூட நல்லா தான் பேசினாரு.
ஒரு போன் கூட போடவே இல்லை. நான் அவர் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு கூட பார்க்கல. அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன மன வட்டமா இருக்கும், அவ்வளவுதான். நீ அதை நினைச்சுலாம் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். அத்தை, வெளியே போலீஸ் வந்திருந்தாவெல்லாம் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லை, எல்லாரும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காவே. என்ன சொத்த நேரத்துல வந்துருவாங்க, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோமா? எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க. அத்தை, என் புருஷங்க உன் புருஷன் அவ புருஷன் எல்லாரும் சேர்ந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காவே. அப்படியே போலீஸ்ல ஒன்றும் செய்ய மாட்டாவல்ல?